ஆனால் இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அதிகாரி வந்து காலில் விழா வச்சு சொன்னதில் திமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அதோட நகர்மன்ற தலைவரோட கணவர் வந்து 2 பேருக்கு வன்கொடுமை தடுப்பு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியாரியும் பேசுகிறாங்க, காதி ஒழிப்பு பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரியை காலில் விழா வச்சு சமூகத்தை தொடர்ச்சியாக இருக்குது. நம்மளுடைய மிக உயர்ந்த இடத்துக்கு வந்து கூட இதில் தான் பார்க்கணும். நீங்கள் நாட்டின் முதல் குடிமகனாக வந்து கூட என் மேலே சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மாட்டேங்குது. நான் கோயிலுக்குள்ளே போக முடியல. அம்மா திரௌபதி முர்மு பழங்குடி மகள், அவளால் பாருங்கள், ஐயா அத்வானி, ஐயா பிரதமர் மோடி 2 பேரும் நாற்காலியில் தம்பி நாற்காலியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த நாட்டின் முதல் குடிமகள் அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. படம் வேணால் உங்களுக்கு இருக்கு அனுப்புகிறேன். ஆனால் அவங்க 2 பேரும் எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜெயிம்பாங்க. பாரத மாதா நின்றுட்டுருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் கும்பிட்றாங்க, கட்டையை கட்டி அம்மா வெளியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மாட்டேங்குது. இதை வந்து இவங்க இங்கே பேசுகிறதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. நீங்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கொடி ஏற்ற முடியாது, உட்கார முடியாது நாற்காலியில். அப்படி தானே இழிவு நீண்ட காலமாக இருக்குது. நீங்கள் சோபாவில் பெரிய நாற்காலி உட்காந்துக்கிறீங்க, எனக்கு பிளாஸ்டிக் நாற்காலியை போடுவீங்க. அது இன்னும் நடக்கத்தானே செய்யுது. எல்லாம் வந்து ஜாதி பாகுபாடு எப்போ தீரும் ஏன்னா இவங்களும் தொடர்ந்து சட்டங்கள் கொண்டு வராங்க, வழக்கு பதிவு நடக்குது. இது வந்து கண்ணுக்கு தெரியாத நோய் ஒன்றும் இல்லை. இது ஒரு மனநோய் தானே, நம்ம உருவாக்குனது தானே. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பதில் ஒரு பெருமைன்னு நம்ம உருவாக்கிக்கிட்ட தானே. அதை நாம் தான் தூக்கி எறியணும். நாங்கள் வர்றோம். அதை நீங்கள் கொஞ்ச நாள் பொறுங்க, அதை சரி பண்ணுவோம். இந்த திருநாய்களோட விவகாரம் சமூக திருநாய்களை பற்றி என்ன கேட்குறீங்க? அதாவது கழுதை காணாமல் யாராவது நம்ம ஏக்கப்பட்டு திருநாய்க்கு என்ன கேள்வி திருநாய்களால் இந்த இல்லை அது வந்து அண்ணன் சொல்கிறது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழிப்பிறப்பு மாதிரி இருக்குது. கழுதையிலே அழிஞ்சிருச்சு, வண்ணத்து பூச்சி அழிஞ்சிருச்சு, சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. நம்ம எந்த அழிவையும் கவலைப்படலை. சக மனித சாவையை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம். நாய்களை முழுதாக ஒழிக்கிறது என்ன பேராபத்துக்குன்னா எலிகள் பெருகும், அப்போ பிளேக் நோய் வரும். இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும். எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும். அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அது பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்னென்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய். நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோடனே நம்ம ஆள் ரோட்டுக்கு வந்துட்டான். அவன் தெருநாயாக ஆகிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அவன் இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான், பாதுகாப்பாக இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியாக பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார். அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது ஒரு பெரிய சந்தை. அதனால் என் நாயை தெருவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். அதனால் அந்த வீட்டு நாயாக அது தெருநாயமாக இருக்குது. இதான் நாய், நம்ம நாய். அது உரிய பராமரிப்பு இல்லாதனால அது எண்ணிக்கை பெருகிருச்சு. இங்கே போவோர் வருவோர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்காக அது என்ன செய்யுது, அதை சாப்பிட்டு பழகணுன்னு இந்த சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கேயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு, இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு. அதனால் விவசாயிகள் பாதிப்பு. அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும். இந்த அரசு அது பொறுப்பாக எடுத்து அணுகணும். அதுக்காக நாயை முழுதாக ஒழிச்சிடுறதுங்கிறது, ஏழ்மையை ஒழிக்கணும்னா ஏழைகளையெல்லாம் கொன்றணுங்கிற முடிவு வரக்கூடாது. புரியுதா? குடிசை இல்லா வீடுனா குடிசையெல்லாம் தீ வச்சு கொளுத்திடுறதுலான்னு வரக்கூடாது. அது ஒரு சரி பண்ணோம். அதை சரி. அதிபர் 50% வரியை வந்து முதலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இந்த வரி முதலே போட்டுக்கணும். எப்போ போட்ட 50% பல்வேறு செக்டார் எல்லாம் முடிஞ்சு போயிடும். டெக்ஸ்டைல் செக்டாரு, நவரத்னா, தோல், மீன் எல்லாமே முடிஞ்சிடும். பேசுகிறது பார்த்து அவர் பேசுகிறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை. அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்ங்கிறப்பில்ல. அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவர் வல்லாதிக்கத்தின் அதிபர். அவர் செய்கிறார். அது அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு. நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம். இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம்.
அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ்லேயும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை, பங்களாதேஷ்லாம். நம்ம 29 நாடு, நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம். அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து 7 வகையை மாட்டுக்கறியை வறுத்து பொறிச்சு வச்சதில் மகான்கள்லாம் நம்மளுக்கு தானே. அதெல்லாம் பேசணும், அவங்க தானே போய் பேசணும். எனக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறது? என்னை அந்த நாட்டுக்குள்ளே நுழையவே விட மாட்டான், தடை பண்ணி வச்சுருக்கான். நான் பேசுனேன்னா கேட்க மாட்டான். செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து தொண்டரைலாம் சந்திக்காரு. இந்த சூழலாம் சசிகலாவை ஏற்கனவே நம்மலாம் ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணைந்த ஒரு சக்தியாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையன் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. இதுமாதிரி செங்கோட்டையன் அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு கற்பனை, ஒரு யூகம். அது இன்னொரு கட்சியின் பிரச்சனை. அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது. அது அவங்க தான் அதை சரி பண்ணணும். அந்த கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இப்போ திருப்பூரில் குப்பையை கொட்டினது மக்களுக்கு பிரச்சனை, அது நம்ம பேசுகிறோம். இப்போ என் மகன்லாம் போராடிட்டு அதனால் வழக்கு பிரச்சனைன்னு இருக்குது. காலையில் கூட சொல்லிச்சு கைது பண்ணுவாங்கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் இருக்கிறதோட உள்ளே இருக்கிற பாதுகாப்பு தான் போவாங்கன்னு சொன்னேன். புரியுதா?